அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம ஒரு அருமையான வடை, நம்ம புது முறையான வடை. அது என்ன வடைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல நம்ம முள்ளங்கியில் நம்ம குழம்பு வைப்போம், இல்லை நம்ம திருவி போட்டு பொடி மாசு கூட வைப்போம். ஆனால் வடை செஞ்சதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முள்ளங்கி வடை பிரமாதமாக இருக்கும். உடம்புக்கு ஃபைபர் சத்து, மூளைச்சூடுக்கு நல்லது. முள்ளங்கியை பொறுத்தவரை ரத்தம் சுத்திகரிப்பு பண்ணும். இதெல்லாமே அதில் மருத்துவத்தன்மை இருக்குது. அதனால் முள்ளங்கியை வடை செஞ்சு, பிள்ளைங்க ஏன்னா முள்ளங்கி பிடிக்காது, வாடையே பிடிக்காது. அதனால் என்னென்னா வடை செஞ்சு அதுங்களை முள்ளங்கி வடையை வராமல் பண்ணலாம். எப்படின்னா, முதல்ல ஒரு 2 முள்ளங்கி எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய முள்ளங்கி 2 முள்ளங்கி எடுத்துக்கிட்டு நல்லா பொடி மாசுக்கட்டையில் சீவிடுங்க. சீவின பிறகு நம்ம ஒரு கப்பை எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்குங்க. அதே அளவுக்கு பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து அதே அளவுக்கு அளந்துக்குங்க. மிக்சியில் நம்ம பொட்டுக்கடலையை ஃபஸ்ட்டு போட்டு, பூண்டு, நம்ம பெருஞ்சீரகம் இது போட்டு ஒரே ஒரு கிராம்பு போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை, பிறகு அந்த நம்ம முள்ளங்கியும் போட்டு அடிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா அதுலேயே தண்ணி பசை இருக்கும். கொஞ்சம் பத்தா சும்மா தெளிச்சுக்குங்க. மிக்சியை போட்டு நல்லா அடிச்சுட்டு, மிக்சியில் அடிச்சுட்டு பச்சை மிளகாய் 1, இல்லை காரம் சாப்பிட்டா 2 சரி நல்லா அடித்து வச்சுக்கோங்க. சோம்பு, அதான் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுக்கோங்க. பிறகு சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் இதுலேயும் ஒரு 2 வாசத்துக்கு அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கட் பண்ணி அதையும் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சு அந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சு நம்ம அழகாக வடை மாதிரி தட்டி நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்தா செம சூப்பராக இருக்கும் வடை. சாப்பிட உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு அந்த வாடையே தெரியாது, முள்ளங்கி வாடையே தெரியாது. செய்து பாருங்கள். பார்த்து அது ரிசல்ட் என்னான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அதை அது எப்படி செய்து நீங்கள் அது பலன் பெறணும். ஏன்னா இது முள்ளங்கி சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஆனால் முள்ளங்கி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள். நன்றி, வணக்கம்.